வணக்கம். பொதிகை விரைவுச் செய்திகளுக்காக மணி துரைசாமி. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுடன் மத்திய நிதியமைச்சர் பொறுப்பை கூடுதலாக வைக்கும் பியூஷ் கோயல் இன்று ஆலோசனை நடத்துகிறார். வங்கிகளின் வாராக்கடன் விவகாரம், கடன் வசூல் ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இது தவிர வங்கிகள் மூலமாக அமல்படுத்தப்பட்டுள்ள அரசு திட்டங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் கடன் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஆகியவை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. இது தவிர நடப்பு நிதியாண்டில் கடந்த டிசம்பர் வரையிலான முதல் 9 மாதங்களில் வங்கிகளின் நிதி நிலைமை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 31ஆம் தேதி தொடங்க இருப்பதால் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார். மக்களவையை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர் கேட்டுக்கொள்வார். இந்த ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்ற உள்ளார். வரும் 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் பியூஷ் கோயல் தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் மீதான விவாதம் ஒரு வாரம் நடைபெறும். இந்த கூட்டத்தொடர் இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. சுதந்திர போராட்ட வீரரும் பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்டவருமான லாலா லஜபதி ராயின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடியவர் லாலா லஜபதி ராய் என்றும் சமூக சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தார் என்றும் அவரது பணிகள் மற்றவர்கள் ஊக்கமளிப்பதாக இருந்தது என்றும் ட்விட்டர் செய்தியில் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதலாவது இராணுவ தலைமை தளபதியாக திகழ்ந்த ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பாவின் பிறந்தநாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள மற்றொரு ட்விட்டர் செய்தியில் தேசப்பற்று மிக்கவராகவும் சிறந்த இராணுவ தளபதியாகவும் திகழ்ந்தவர் கரியப்பா என்று கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சீனாப் நதியின் படுகையை பார்வையிட பாகிஸ்தான் பிரதிநிதிகள் புதுதில்லி வந்துள்ளனர். சிந்து நதியின் பங்கீட்டு உடன்படிக்கையின்படி இரு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் நதிப்படுகையை பார்வையிடுவது கட்டாயமாகும். இந்த பிரதிநிதி குழுவில் பாகிஸ்தானுக்கான சிந்து நதி ஆணையத்தின் தலைவர் சையத் முகமது மெஹர் அலி ஷா மற்றும் அவரது 2 ஆலோசகர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் பிரதீப் குமார் சக்சேனா தலைமையிலான பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பாகிஸ்தான் குழுவினர் இன்று ஜம்மு சென்றடைந்து அங்கிருந்து சீனாப் நதி பகுதிக்கு செல்கிறார்கள். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின்படி சீனாப் நதியின் ஒரு பகுதியிலும் நடைபெறும் பணிகள் அங்குள்ள நிலைமைகளை இக்குழுவினர் ஆய்வு செய்ய வேண்டும். அயோத்தி விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்கும் அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றுள்ள ஒரு நீதிபதி விடுப்பில் சென்றுள்ள காரணத்தால் நாளை நடைபெறவிருந்த இந்த வழக்கின் விசாரணை திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற பதிவாளர் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றுள்ள நீதிபதி AS போப்டே நாளை வர இயலாத சூழல் இருப்பதால் அன்றைய தினம் நடைபெறவிருந்த விசாரணையை அரசியல் சாசன அமர்வு ரத்து செய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் விசாரணைக்கான புதிய தேதி எதையும் அந்த அறிக்கையில் பதிவாளர் குறிப்பிடவில்லை. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சத்தீஸ்கர் மாநில தலைநகர் ராய்ப்பூரில் இன்று விவசாயிகள் மாநாட்டில் உரையாற்ற உள்ளார். மாநிலத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கு விவசாயிகள் அளித்த வாக்கும் காரணம் என்றும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொள்வதாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மத்திய பிரதேச மாநிலத்திற்கான பொறுப்பாளர் PL புனியா கூறினார். இந்த கூட்டத்தில் கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதற்கான உத்தரவுகளை ராகுல் காந்தி வழங்குவார் என்றும் அவர் தெரிவித்தார். பிரேசில் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மாதினோ நகருக்கு அருகே உள்ள இரும்புத்தாது சுரங்க வளாகத்தில் பயன்பாட்டில் இல்லாத அணை உடைந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 58ஆக உயர்ந்துள்ளது. 305 பேரை காணவில்லை. திடீரென ஏற்பட்ட இந்த உடைப்பு காரணமாக அந்த சுரங்க வளாகம் முழுவதும் அணையிலிருந்து வெளியேறிய சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. சேற்றில் சிக்கி 24 மணி நேரம் உயிருக்கு போராடிய பெண் ஒருவரை மீட்படையினர் ஹெலிகாப்டரில் சென்று மீட்டனர். சம்பவ இடத்தில் மீட்பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்று பிரேசில் உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 244 ரன் என்ற இலக்கை நியூசிலாந்து நிர்ணயித்துள்ளது. மவுண்ட்கையில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பேட்டிங் செய்தது. 49 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 243 ரன் எடுத்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் குப்தில் 13 ரன்களிலும் காலின் மன்ட்ரோ 7 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். வில்லியம்சன் 28 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். ஹென்றி நிக்கோலஸ் 6 ரன்னுக்கும் மிச்சேல் சாண்டனர் 3 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். யஷ்வேந்திர சாஹல், ஹர்திக் பாண்டியா, புவனேஷ் குமார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் முகமது ஷமி 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்தியா 3வது போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.